நம்ம இப்போ ஒரு தற்பெருமையை பத்தி ஒரு கதையை பார்ப்போம். ஒருவருக்கு தேதியை குறிச்சிட்டா அந்த நேரத்துல உயிரை யமன் எடுத்து விடுவார் என்று சொல்வாங்க. அப்படி ஒரு சிற்பிக்கு தேதி குறித்து விட்டார் யமன். அந்த தேதி பற்றி சிற்பிக்கு எப்படியோ தெரிந்து விட்டது. சிற்பிக்கு இறக்க விருப்பமில்லை. யமன் ஒரு முறைதான் பாசக்கயிற்றை வீசுவார். அதில் தவறிவிட்டால் மீண்டும் வீசி உயிரை பறிக்கும் அதிகாரம் யமனுக்கு இல்லை என்பது சிற்பிக்கு தெரியும். அதை பயன்படுத்தி கொள்ள ஒரு யுத்தி செய்தார். தன் திறமையை எல்லாம் காட்டி தன்னை போலவே அச்சு அசலாக 2 சிலைகளை செய்தார். யமன் வரும் நேரம் அவற்றை தரையில் சாய்த்து படுக்க வைத்துவிட்டு நடுவில் தானும் படுத்து கண்களை மூடிக்கொண்டு விட்டார். யமன் வந்தார், பார்த்தார், திகைத்து போனார். 3 சிலைகளா, இல்லை 2 தான் என்பதை யூகித்து விட்டார். ஆனால் எவை சிலைகள், எது சிற்பி என்பதைதான் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு நேர்த்தி. சிறையின் மீது கயிற்றை வீசிவிடக் கூடாதே, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசித்தார். ஒரு யோசனை வந்தது. சத்தமாக வாய்விட்டு சொன்னார், அட, என்ன தத்துரூபமாக இருக்கிறது! இவற்றை செய்த சிற்பியை என்னால் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. என்னாலேயே எது சிலை எது ஆள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையே. இப்படி சொல்லிவிட்டு 3 சிலைகளையும் உன்னிப்பாக கவனித்தார். அவர் எதிர்பார்த்தது நடந்தது. நடுவில் படுத்திருந்த சிலையின் உதடில் லேசான முறுவல் தெரிந்தது. தற்பெருமைதான், வேறென்ன! சடார் என்று வீசினார் கயிற்றை. எது தான் என்கின்ற ஈகோ. ஆக பலருடைய பிரச்சனைகளுக்கும் மன வருத்தங்கள் மற்றும் சோர்வுகளுக்கு காரணம் நான் தான், தனதுதான், தான் பெரியவன் என்கின்ற எண்ணங்களை ஒழித்தோம் என்றால் நாம் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் ஆவோம்.